இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு ரசம் வைக்க போகிறேன். இதில் ஆல்ரெடி வேக வச்ச பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், லைட்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். நாங்கள் ஒரு 4-5 பேருன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதிலே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, லைட்டாக உப்பு, அப்புறம் வந்து இந்த புளி, இந்த பாருங்கள், இந்த புளி கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சிக்குவேன். இதிலே போட்டு இப்படி கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு இதை தாளிக்கும் போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1.5 ஸ்பூனு, வெந்தயம் சும்மா ஒரு 10 பல் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து இதை நல்லா அப்படி இடிச்சுக்கணும். மேக்ஸிமம் இடித்து வைக்கிறது தான் வாசம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா வாசம் தூக்கி கொடுக்கும். அப்புறம் இதை ஆல்ரெடி இடிச்சிருக்கேன் பாருங்கள். இடிச்சதெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா போட்டு இப்போ ரசம் தாளிக்கிறது அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பற்ற வச்சு பாத்திரம் வச்சிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய், எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதோடு கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு ஒரு நல்லா தாளிச்சுக்கணும். இப்போ இடித்து வச்சதெல்லாம் ரசத்துக்கு தேவையான அனைத்து இதில் இடித்து வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு வரமல்லி சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் பூண்டு அதை போட்டு கொத்தமல்லி தழை, லைட்டாக பெருங்காயம், சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதில் தக்காளி, பாசிப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு, புளி எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கெட்டியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் ஊற்றிடலாம். இதில் ஏன் மிளகாய் வந்து நான் முழுசாக போட்டிருக்கிறேன்னா, ஆல்ரெடி இதை இடித்து தான் போட்டிருக்கேன் நான், அதனால் முழுசாக போட்டிருக்கேன். ரொம்ப காரமாக போயிடும், ஏன்னா இதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி இது வந்து ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் மேற்கொண்டு நம்ம வந்து ரொம்ப இதை கொதிக்க வைக்க தேவையில்லை. மேக்ஸிமம் ரசத்தை வந்து கொதிக்க வைக்க மாட்டாங்க. இது ஏற்கனவே தக்காளி வெந்து பாசிப்பருப்பு எல்லாம் வெந்திருக்கிறதுனால சும்மா நுரக்கட்டி வந்துருச்சுன்னா போதும், ஒரு கொதி பார்த்தோம்னா ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எதுக்கும். நல்லாயிருக்கு, எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க இதில் இன்னும் வரமிளகா அதிகமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் 1 தான் போட்டேன், வேணால் இன்னும் கூட 1 போட்டுக்கலாம். நல்லா கார சாரமாக வேணும்னா. அப்படி மிளகா அதிகமாக வேணான்றவங்க மிளகு நிறையா சேர்த்துக்கங்க.
ஆல்ரெடி நான் சவுசவுக்காய் கூட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்பயும் இன்றைக்கும் சவுசவுக்காய் கூட்டு தான் வேணும்னு கேட்டதுனால, எங்கள் வீட்டில் இருக்கவங்க விருப்பப்பட்டதுனால ரசம், பாசிப்பருப்பு ரசம் வித் வந்து இங்கே பாருங்கள் சவுசவுக்காய் கூட்டு, இது ரெண்டும் எங்கள் வீட்டில் எப்பயும் சாயந்தரத்தில் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் எளிதாக ஜீரணமாயிடும். உடம்பு ஹீட் இருந்தாலும் கூலிங் ஆகிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்படி வந்துருச்சா அப்படின்னு வந்தவுடனே உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இதுக்கு மேலே இது கொதிக்க தேவையில்லை. இது ஏற்கனவே ஆல்ரெடி தக்காளி பருப்பெல்லாம் வெந்ததுனால இது அதிகம் கொதிக்க தேவையில்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி சுவையான பாசி பருப்பு ரசம் வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம் இதோட செய்முறை எப்படின்னு.